அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பற்றி பேச போகிறோம்னா, நாம் தமிழர் கட்சி. அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு காலத்தில், அதாவது விஜய் அரசியல் வரதுக்கு முன்னாடி, அவரோட பேச்சுக்கள் வந்து திமுகவுக்கு எதிராகவும் பிஜேபிக்கு எதிராகவும் வந்து அனல் பறந்த பேச்சுக்களாக இருந்துச்சு, அனல் பறந்த விவாதங்களாக இருந்துச்சு. அவர் கட்சி நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. இளைஞர்கள் அதுக்கான வாக்களை வந்து செலுத்தி அவர் கட்சியை வந்து நல்லா வளர்த்துட்டு வந்தாங்க. அதாவது நோட்டாக்கு கீழே இருந்த கட்சி படிப்படியாக வந்து அங்கீகாரம் பெற அளவுக்கு, மாநில கட்சி அங்கீகாரம் பெற அளவுக்கு வளர்ந்துருச்சு. இதெல்லாம் எப்போனா விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி. என்னைக்கு விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி ஆரம்பித்தாரோ, அதற்கு பிறகான திரு சீமான் அவர்கள் என்ன ஆகிட்டார்னா, முழுக்க முழுக்க வந்து தமிழக வெற்றி கழக எதிர்ப்பாளராக மட்டுமே ஆகிட்டார். அவர் நடத்துகிற பொதுக்கூட்டங்களையும் சரி, அவர் நடத்துகிற இந்த சில மாதிரியான விஷயங்களையும் சரி, முழுக்க முழுக்க பத்திரிகையாளர் சந்திப்பு முதற்கொண்டு முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகத்தையும் விஜயையும், குறிப்பாக தமிழக வெற்றி கழக தொண்டர்களை இழிவுபடுத்தி பேசுவதிலேயே அவரும் சரி, அவருடைய கட்சியில் முக்கியமான இருக்கிற, ஏன்னா அவங்க கட்சியில் நிறைய பேர்லாம் தெரியாது. அவங்க கட்சியில் தெரிஞ்சது 4 பேர் தான். அதில் அந்த இடும்பவனை காட்டி, அப்புறம் சாட்டை துறைமுருகன், அவங்களாம் வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த யூடியூப் சேனல்லையும் முதற்கொண்டு முழுக்க முழுக்க விஜய் எதிர்ப்பதை மட்டுமே வச்சு அவங்க நடத்திட்டு இருக்காங்க. இப்போ விஜய் அதாவது சாட்டை சேனல் இயங்குதுன்னா விஜய் எதிர்ப்பு வச்சு தான் அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ செங்கோட்டையன் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சார். அதுக்கு முன்னாடி வந்து சீமானோ திரு சாட்டை துறைமுருகனோ வந்து திரு செங்கோட்டையன் அவர் வந்து ரொம்ப உயர்த்தி பேசியிருந்தாங்க. ஏன்னா அதாவது நம்ம பிரசாந்த் கிஷோர் இருக்கார்ல, வியூக வகுப்பாளர், அவருக்கு இணையாக வந்து செங்கோட்டையன் வந்து பேசியிருந்தாரு அண்ணன் சீமான் அவர்கள். அதே மாதிரி வந்து திரு சாட்டை துறைமுருகனும் இவர் தான் முக்கியமானவர் அப்படின்ற அளவுக்கு பேசியிருந்தார் திரு செங்கோட்டையன். ஆனால் திரு செங்கோட்டையன் என்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சாரோ, அன்னைக்கு வந்து அவரோட பேச்சுக்கள்லாம் வந்து அப்படியே அதுக்கு எதிர்ப்புறமாயிருச்சு. திரு செங்கோட்டையன் அவர்கள் யார், அவரை பற்றியான விமர்சனங்கள், அவர் இப்படி அவர் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான பதிவுகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இப்போதைக்கு இருக்கிற ஆளுங்கட்சி எதுனா வந்து திமுக தான். அப்போ வந்து ஆளுங்கட்சி சரியில்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான வாதங்களையும் ஆளுங்கட்சிக்கு எதிரான விமர்சனங்களையும் மட்டும் தான் வைக்கணும். ஆனால் புதிதாக வர கட்சி மேலே ஏன் இப்படி இவ்வளவு விமர்சனங்கள் வைக்கிறாங்கன்றது மக்களுக்கு தெரியல. திரு விஜய் அவர்களால் வந்து திரு சீமான் அவர்களுக்கு ஓட்டு சதவீதம் குறையும் அப்படின்ற கருத்து கணிப்புகளால் இந்த மாதிரி பேசுகிறாங்களா, இல்லை வேறு எதுவும் ஸ்டாலினை பார்த்ததற்கு முன்பு, ஸ்டாலினை பார்த்ததற்கு பின்பு அப்படின்ற மாதிரி நடக்குதா அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரியல. திரு சீமான் அவர்கள் வந்து நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை எதிர்ப்பதை நிப்பாட்டி விட்டு அவருடைய கட்சி பணியை தொடர்ந்து செய்தால் 8% 10% வாக்கு உயரும். அதை விட்டு தமிழக வெற்றி கழகத்தை எதிர்ப்பதாக முழு வேலையாக இருந்தால் 8% 2% வாக்கு வங்கி குறையும் என்பது எனது கருத்துமல்ல, பொதுவான கருத்து. அதனால் திரு சீமான் அவர்கள் திமுகவை எதிர்ப்பதை மட்டும், அதாவது அந்த கட்சிக்கு எதிராக தானே நம்ம இப்போதைக்கு வேலை பார்க்கணும். ஏன்னா திமுகவை ஆட்சியில் இருந்து காட்டணும், அதுக்கு எதிராக வேலை பார்க்கணும். அதனால் அந்த வேலையை மட்டும் செய்யுமாறு திரு சீமான் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.